Welcome back. Yes, it's been sada long I have uploaded video கிடையாது. It's been very long I have uploaded video and a lot of reasons behind it. And இன்னைக்கு நம்ம வந்து வாத்தா பித்தா கஃபா அண்ட் ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 14 ஆஃப் வாத்தா பித்தா கஃபா அண்ட் ஃபுட். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மஞ்சள் பற்றி. இந்த மஞ்சள் வந்து சான்ஸ்கிரிட்டில் ஹரித்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மஞ்சள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கறி மஞ்சள் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து விரலி மஞ்சள். விரலி மஞ்சளை வந்து கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இந்த மஞ்சள் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சள் வந்து கிழங்கு, ஒரு வகையான கிழங்குன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிப்பாங்க, அந்த காலத்துலேருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய காஸ்மெட்டிக் திங்ஸில் வந்து இந்த டர்மரிக் ஆட் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் என்ஹான்சஸ் தி காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இதனால மஞ்சளுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மையோட புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. அண்ட் அந்த காலத்துலேருந்தே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ நிறைய பேத்துக்கு தெரியும்.